சத்குரு அகத்திய மகர்ஷிகள் திருவடிகள் போற்றி போற்றி. திருஞானம் பாகம் 3 அத்தியாயம் 3 விளக்க உரை. ஈசனின் அடிதொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். சூன்ய ஒளி வெற்றிடம் என்பது அதி அற்புத ஆற்றல்களை ஏற்கும் திறன் பெற்றது. அதன் பூரணத்துவம் குறித்து மேலும் அறிந்திடுக. 1. அன்னை சாரதை உணர்ந்து எடுத்துரைக்கும் அற்புத ஞானமே சூன்ய சுரபிகள் குறித்த தகவல்களாகும். 3வது அத்தியாயம் தனில் நாராயண சுரபி குறித்த பெரும் ஞானம் போதிக்கப்படுகின்றது. 28 அடுக்குகள் கொண்ட நாராயண சுரபி என்பது பிரம்ம சுரபியினை காட்டிலும் சற்றே குன்றிய சுற்றளவு மற்றும் உயரத்தினை கொண்டிருக்கும். 2. உள்மூலையில் கபாலத்தை ஒட்டிய வடக்கு திசையில் நாராயண சுரபி அமைந்திருக்கும். மனிதர்களின் இடது செவிக்கு நேராக உச்சத்தில் உள்ள நாராயண சுரபியே காக்கும் செயல் ஏற்றிடும். 3. ஒரு மனிதன் எதிர்நோக்கிடாத தருணங்களில் உயிர் அணுவிற்கு ஆபத்து உருவானால் உடன் நாராயண சுரபியிலிருந்து ஆற்றல்கள் எரிபொருளாய் பொழியப்பட்டு அறிவு அணுக்களில் கலந்து அபூர்வமான காக்கும் செயல்களையும் ஆற்றிடும். 4. ஒரு மனிதன் தனது இறுதி பிறவியில் தீவிரமான இறை தேடுதல்களின் மூலம் 28 சுழல் அடுக்குகளை கொண்ட 12 சுரபிகளையும் தீண்டி அதன் ஆற்றல்களை எரிபொருளாக ஏற்று இயங்கினால் பூரண ஞானம் பெற்ற பூரண முக்தராய் எழுச்சியுறலாம். 5. 28 அடுக்குகளை உடைய நாராயண சுரபியில் கூம்பில் உச்சத்தில் உள்ள முதல் சுற்று அலைவரிசையை உடைய சுழலில் நாராயண ஆற்றல்கள் எனும் உயரிய எரிபொருள் அடங்கியிருக்கும். 2ஆம் சுழல் முதல் 10ஆம் சுழல் வரை உள்ள 9 அடுக்குகளில் அக்னி தேவரின் ஆற்றல்களும், அடுத்த 9 சுழல் அலைவரிசையில் வருணதேவரின் ஆற்றலும், இறுதி 9 சுற்று சுழல்களின் அலைவரிசைகளில் வாயு தேவரின் ஆற்றல்களும் நிறைந்திருக்கும். 6. தேவர்கள் அனைவரும் நாராயண சூனிய சுரபிகளின் ஆற்றல்களாய் நிலைத்திருப்பர். மனிதர்கள் பக்குவமுற்று குருதியினை நீர்க்கச் செய்து பதிவுகளை துறந்து நாராயண சுரபியினை தீண்டினால் தேவர்களாக உருமாறிடுவர். 7. நாராயண சுரபி எனும் சூனிய சுரபியானது சூரிய ஒளியிலிருந்து ஓர் உன்னத எரிபொருளினை ஏற்று வழங்கிடும். மனிதர்கள் மாத்திரமே அதனை உணர்ந்து அவ்விதமே ஏற்க இயலும். இவ்வாற்றலை ஏற்றவர்களால் பல மானுடர்களை எளிதாய் காத்து முக்தி நிலைக்கு ஈர்த்து சென்றிட இயலும். 8. மானுட பிறவி மேற்கொள்ளும் தருணம் தாயின் கருவறையில் முதன்மையாக சூன்ய சுரபிகளே உருவாகும். 9. 12 சூனிய சுரபிகள் உருவாகி மெல்லிய சவ்வு படலம் போன்ற ஓர் தன்மையினை வெளிப்படுத்தும். அதனின்று சுரக்கின்ற ஒரு வகை அமில ஆற்றல்களால் மாத்திரமே உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாய் உருவாக்கம் கண்டிடும்.
10. மனிதனுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் உள்ள பெரும் வேறுபாடு என்பது 12 சூனிய சுரபிகளே. 11. எந்த ஒரு பொருளின் உருவாக்கமும் சூன்ய நிலையிலிருந்தே துவங்கும். மனித உடலின் உருவாக்கமும் வெட்டவெளி எனும் சூன்ய வெற்றிடத்திலிருந்தே துவங்கும். எனில் சூனியச் சுரபிகள் 12 உருவாகி அதனுடைய ஆற்றல்களை பொழிந்தே மனித உடலை படைத்து இயங்கிடவும் உதவுகின்றது. 12. நாராயண சுரபியின் பலன் என்ன? நாராயண சுரபியிலிருந்து 28 அடுக்கு சுழல்களின் மூலம் வெளிப்படும் 28 வகை எரிபொருட்களும் மனித உடலை பூரணத்துவம் அடையச் செய்திடும். மேலும் சூழ்கின்ற அனைத்து மானுடர்களையும் எவ்விதமேனும் காத்து ரட்சிக்கும் ஆற்றல்களை பொழிந்திடும். உணர்ந்து நின்றால் உத்தமம். வாழ்த்துகின்றேன்.